அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 8 பகுதி 2. அவர் என்னை பார்த்து முழித்தார். சொல்வதை சற்றென்று புரிந்து கொள்ளும் திறமை மிக்கவர் கிடையாது இவர். ஆனால் நல்ல தைரியம் உள்ளது. அவரது முகநிறம் அப்படியே மாற்றம் கொள்ளாமல் இருந்தது. ஆனாலும் உள்ளார்ந்த கிளர்ச்சியில் கொஞ்சமாய் அதன் வண்ணம் கூடியது. அவர் இரக்கம் கொண்ட இதயம் உள்ளவராய் இருந்தாலும் கூட நடப்பவற்றை பார்த்து அவர் மகிழ்வதாய் எனக்குள் சிறு எண்ணம் உதித்தது. நான் இப்ப பசங்களை கவனிக்கணும் என்றார் அவர். விடைபெறும் விதமாய் அவங்களுக்கு அதிர்ச்சி வந்துடக்கூடாது என்பதில் சிமிங்டன் குறியாய் இருக்கார். இதிலிருந்து அவங்களை தள்ளியே வைக்கணும் என்கிட்ட சொல்லியிருக்கார் அவர். மேகன் பாடியை கண்டுபிடிச்சதா நான் கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன், அவளை யாராவது கவனிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சற்றென்று மனசாட்சியால் அறையப்பட்டவராய் ஆனார் எல்சி. ஓ டியர் என்றார் என்னிடம். அவளை பற்றி நான் முழுசா மறந்திருக்கேன். அவ அதிர்ச்சியா இருக்க மாட்டாள்னு நினைக்கிறேன். என்ன செய்வதுன்னு தெரியாம இப்படியும் அப்படியுமா ஓடிக்கிட்டு இருக்கேன் நான். போலீஸ் அது இதுன்னு. ஆனா இது என்னுடைய தப்புதான். பாவம், அவ அப்செட் ஆயிருப்பா. நான் உடனே போய் அவளை கவனிக்கிறேன். நான் தடுத்தேன். அவள் நல்லா தான் இருக்கா என்றேன். ரோஸ் அவளை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பசங்களை போய் பாருங்க. சுண்ணாம்புக்கள் வெள்ளை பற்களை காட்டி தேங்க்ஸ் என்று வைத்தார். பிறகு மாடிப்படிகளில் விரைந்தார். அந்த பசங்களை கவனிப்பதுதான் அவளுடைய வேலை. மேகனை கவனிப்பது அவளுடைய வேலை கிடையாது. அது அவருடைய வேலையும் கிடையாது. எல்சி சிமிங்டன் சம்பந்தப்பட்டவரை கவனிக்க மட்டுமே சம்பளம் வாங்குபவள். ஆகவே அவளை குற்றம் சொல்லக்கூடாது. அவர் படிகளின் வளைவில் மறைந்தபோது என் மூச்சே நின்றுவிடும் போலானது. அக்கணத்தில் அங்கு நான் குழந்தைகளை கவனிக்க அவசரமாய் ஓடும் ஒரு பெண்மணியை பார்க்கவில்லை. வெற்றியால் இறக்கை கட்டி பறக்கும் ஒரு தேவதையை பார்த்தேன் நான். பிறகு அங்கு ஒரு கதவு திறந்தது. சூப்பரிண்டென்டன்ட் நாஷ் உள்ளே வந்தார். அவர் பின்னால் சிமிங்டன். ஓ மிஸ்டர் பாட்டன் என்றார் அவர். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோன் போடதான் வந்தேன். உங்களையே இங்கே பார்த்ததில் எனக்கு சந்தோஷம். அந்த நேரத்தில் அவர் என்னை எதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்று கேட்கவில்லை. அவர் சிமிங்டன் பக்கம் திரும்பினார். சொன்னார், அனுமதிச்சா இந்த அறையை நான் பயன்படுத்துகிறேன். அது ஒரு சிறிய வரவேற்பறை. அதன் ஜன்னல் வாசலை பார்த்து நிச்சயமா சிமிங்டனின் நிலைமை நன்றாகவே தோன்றினாலும் அவர் தளர்ந்து அயர்ந்தவராய் தெரிந்தார். சூப்பரிண்டென்ட் நாஷ் மெல்ல சொன்னார், உங்கள் நிலைமையில் நான் இருந்தால் கொஞ்சமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிருப்பேன். மிஸ்டர் சிமிங்டன், நீங்கள் மிஸ் ஹாலண்ட் மிஸ் மேகன் எல்லோரும் முட்டை சாப்பிட்டு டீ குடித்தால் தேவலாமனு உணர்வீங்க. கொலை என்பது வெறும் வயிற்றில் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். உரிமை உள்ள ஒரு குடும்ப டாக்டராய் பேசினார் அவர். தேங்க்யூ சூப்பரிண்டென்டன்ட், நான் உங்கள் அட்வைஸை ஏற்றுகிறேன். நான் நாஷை தொடர்ந்து அந்த சின்ன அறைக்குள் சென்றேன். அவர் கதவை மூடினார். பிறகு சொன்னார், நீங்கள் இங்கே சீக்கிரமாகவே வந்துட்டீங்களோ? விஷயத்தை எப்படி கேள்விப்பட்டீங்க? மேகன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாள் என்று சொன்னேன் நான். சூப்பரிண்டென்டன்ட் நாஷிடம் நான் முழுவதுமாய் விடப்பட்டிருந்தேன். மேகனுக்கும் காலை சிற்றுண்டின் அவசியம் உள்ளது என்பதை அவரும் மறக்கவில்லை. அந்த பெண்ணை பற்றி விசாரிக்க நீங்கள் நேற்றிரவு ஃபோன் பண்ணினதா நான் கேள்விப்படுறேன். மிஸ்டர் பர்டன், அது ஏன்? இந்த காட்சி ஒட்டியும் ஒட்டாமலும் தவிப்பதை நானும் உணர்ந்தேன். பேட்ரிட்ஜுக்கு ஏக்னஸ் செய்திருந்த ஃபோன் கால் பற்றியும் அவள் காணாமல் போன விஷயம் குறித்தும் நான் சொன்னேன். அவர் எஸ், எனக்கு விளங்குது என்றார். இதனை அவர் மெதுவாகவும் சிந்தனையோடும் முகவாயை தடவியபடி சொன்னார் அவர். பிறகு அவர் பெருமூச்செறிந்தார். இது கொலையே, நேரடியான தாக்குதல். இப்ப கேள்வி, இந்த பொண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? பேட்ரிட்ஜிடம் இவ ஏதாவது சொன்னாலா? ஏதாவது நிச்சயப்படுத்தி? அப்படி ஏதும் எனக்கு தோணலை. ஆனால் அதை நீங்கள் அவகிட்டையே கேட்கலாம். எஸ்,
இங்கே முடிஞ்சதும் நான் வந்து அவளை பார்க்கிறேன். எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கும் நான் கேட்டேன். இல்லை, இன்னும் உங்களுக்கு தெரிய வரலையா? போதுமான அளவு தெரிஞ்சிருக்கு. அதை அந்த பெண்ணுடைய விடுப்பு நாள் 2 பேருக்குமா? எஸ், இங்கே 2 சிஸ்டர்கள் இருந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க 2 பேரும் ஒன்றா தான் வெளியே போக விரும்புவார்களாம். அதனால் அவங்க 2 பேருக்கும் ஒரே நாளில் தான் விடுப்பு தந்திருக்காங்க மிஸ்ஸஸ் சிமிங்டன். அப்புறமா இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அதே ஏற்பாட்டையை தொடர்ந்திருக்காங்க. அவங்க டைனிங் ரூமில் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்களாம். மிஸ் ஹேலன் டீயை கவனிச்சுப்பாங்க போல. ஐ சி. ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. சமையற்காரி ரோஸ் நெதர் பிக்பாட் பகுதியிலிருந்து வரா. அவருடைய விடுப்பு நாளன்று இங்கே இருக்கணும்னா அவ 2:30 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சாதான் முடியும். ஆகவே லஞ்சு சமாச்சாரங்களை கிளியர் பண்ணுற வேலை எதுவுமே ஏக்னஸ் கிட்டே தான் விழுது. இதை சரிக்கட்ட ராத்திரி சாப்பாட்டுக்கு தேவையானவற்றை ரோஸ் கழுவி வச்சுட்டு போவா. நேற்றும் இதுதான் நடந்திருக்கு. பஸ்ஸை பிடிக்க ரோஸ் 2:25க்கு கிளம்பியிருக்கா. சிமிங்டன் அவருடைய ஆபீஸுக்கு 2:35க்கு போயிருக்கார். 3:15க்கு எல்சியும் பசங்களும் வெளியே போயிருக்காங்க. இதுக்கு 5 நிமிடம் கழிச்சு மேகன் ஹேண்டர் சைக்கிளை எடுத்துக்கிட்டு போயிருக்கா. இப்படின்னா ஏக்னஸ் வீட்டில் தனியாக தான் இருந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வழக்கமாக அவள் வீட்டை விட்டு 3க்கும் 3:30க்கும் இடைப்பட்ட நேரத்தில் தான் போகிறா. அப்போ வீடு காலியாக இருக்குமா? ஓ, அதை பற்றி யாரும் இங்கே கவலைப்படுவதே கிடையாது. இப்படிப்பட்ட இடங்களில் பூட்டுவதெல்லாம் கிடையாது. 3 அடிக்க 10 நிமிடங்கள் இருக்கும்போது ஏக்னஸ் வீட்டில் தனியாக தான் இருந்திருக்கா. பாடி கண்டெடுக்கப்பட்ட போது அவ சமையலில் கவுனில் இருந்ததால் அவ வீட்டை விட்டு வெளியே கிளம்பல என்பது ஊர்ஜிதமாகுது. உங்களால் மரணம் சம்பவித்த நேரத்தை தோராயமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? டாக்டர் கிரிப்த் அவராக சொல்ல மாட்டார். அவருடைய தொழில் ரீதியான ரிப்போர்ட்டில் 2க்கும் 4:30க்கும் இடைப்பட்ட நேரம்னு சொல்கிறார். அவங்க எப்படி கொல்லப்பட்டிருக்காங்க? முதல்ல பின்னந்தல்லையில் ஒரு அடி அடிக்கப்பட்டு அவங்க நிலைகுலைய ஆக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு சாதாரண கிச்சன் கத்தி, அதிகூர்மையான முனையாக்கப்பட்ட கத்தி, அது முகுலத்தின் அடியில் மிக சரியாக இறக்கப்பட்டிருக்கு. உடனடி மரணம். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டேன். கேட்கவே நாரம்சமான செய்தி இது. ஈவிரக்கமற்ற நடவடிக்கை என்றேன் நான். ஓ எஸ், அதில் சந்தேகமில்லை. நான் ஆழ்ந்து சுவாசித்தேன். யார் செஞ்சது இதை? கேட்டேன் நான். மேலும் எதுக்கு, ஏன் என்ற காரணம் நமக்கு தெரியாமலே போயிடாது என்று மெதுவாய் குறிப்பிட்டார் நாஷ். ஆனால் நம்மால் இப்போதைக்கு யூகிக்க முடியும். அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிடுச்சா? அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிடுச்சு. அது என்னன்னு அவ ஒருவருக்குமா குறிப்பு கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சா நோ. மிஸ்ஸஸ் சிமிங்டனின் மரணம் சம்பவித்த தினத்திலிருந்து அவ அப்செட் ஆகியிருக்கா. இப்படி குக் சொல்றா. இந்த ரோஸின் வார்த்தைகளின்படி அவ எது குறித்தோ மேலும் வேணும் வருத்தப்பட்டிருக்கா. தான் இப்ப எதுக்கு என்ன பண்ணுவதுன்னு தெரியலையே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா அவ. அவர் ஒரு சிறு பெருமூச்சினை வெளியிட்டார். ஒவ்வொன்றும் இப்படியே தான் போகுது. வழக்குகளை சொல்றேன். அவங்க போலீஸ்கிட்ட வரவே மாட்டாங்க. போலீஸு கேஸுன்னு ஆகிடக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பயவட்டத்தை போட்டுப்பாங்க. அவள் நேராக எங்ககிட்டே வந்து அவளை ஏதோ கவலைப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தால் இன்னைக்கு அவள் உயிரோடு இருந்திருப்பா. அந்த இன்னொரு பொம்பளைக்கிட்ட அவ எந்த குறிப்புமா கொடுக்கல? இல்லை. அல்லது இப்படி ரோஸ் சொல்றா. அவ சொல்வதை நான் நம்ப தயாராக இருக்கேன். அப்படி அவ ஏதாவது சின்ன குறிப்பையாவது இந்த ரோஸ் கிட்ட கொடுத்திருந்தால் இவ எதுக்கு சூப்பரா தலைக்கால் எல்லாம் வச்சு இந்நேரத்துக்கு அற்புதமான ஒரு உடலா ஆக்கியிருப்பா. அது என்னன்னு தெரியாதால என்று நான் சொன்னேன். விஷயம் என்னை பைத்தியமாக்குது. இப்போவும்
நம்மால் சிறப்பாக சரியாக யூகிக்க முடியும். மிஸ்டர் பர்டன், ரொம்பவும் துல்லியமான ஒரு விஷயமா அது இருக்க வாய்ப்பில்லை. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை பற்றி யூகிப்பீங்க, அப்புறம் ஆழமாக சிந்திப்பீங்க. சிந்திக்க சிந்திக்க உங்களுடைய இருப்பு கொள்ளாமை கூடிக்கிட்டே போகும். இப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் அது இருக்கணும். வெட்டு 1 துண்டு 2ன்னு உடனே விளங்கிடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு விளங்குதா? எஸ், எனக்கென்னவோ அது என்ன என்பது தெரியும்னே தோணுது. நான் அவரை மரியாதை கலந்து பவ்யமாய் பார்த்தேன். அப்படின்னா அது பிரமாதம் நாஷ்.